பூ போல இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் யாருக்கு தான் இந்த காம்பினேஷன் பிடிக்காது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமா உப்பு, தேங்காய் எண்ணெய். 1 கப் அரிசி மாவுக்கு 1.25 டம்ளர் அளவுல தண்ணி எடுத்துக்கணும். நல்லா சூடா கொதிக்கிற தண்ணியில மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். மாவு சூடு ஆறுறதுக்காக ஒரு ஓரமா வச்சுட்டேன். இப்போ ஆட்டுக்கால் பாயாக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். குக்கர்ல எண்ணெய் ஊத்திட்டு பே லீஃப், கிராம்பு, ஏலக்காய், பட்டை, சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டு பெரிய வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்திட்டு அதையும் மசிய விட்டுட்டு மல்லி இலை, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் அதை அரைச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்திட்டு கிராம்பு பொடி சேர்த்திட்டு மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மட்டன் மசாலா, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டிட்டு ஆட்டுக்காலுக்கு தேவையான தண்ணி சேர்த்திட்டு குக்கர்ல மூடி வச்சாச்சு. இப்போ இடியாப்பச்சை எண்ணெய் போட்டு தேய்ச்சி ரெடி பண்ணிருக்கேன். இந்த மாதிரி பிளேட்ல தான் வந்து இடியாப்பம் வந்து பிழிய போறேன். இட்லி பாத்திரத்துல 2 தட்டு ஒட்டுக்கா வச்சு வேக வச்சிருக்கேன். இது ஒரு ஓரமா வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ அடுத்ததான் ஆட்டுக்கால் பாயாக்கு தேங்காய் அரைச்சுக்கலாம். அதுக்கு தேங்காய், கசகசா, சோம்பு, அரை கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு மைய பேஸ்ட் அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். 5-6 விசில் விட்டு ஓபன் பண்ணி பார்த்தா ஆட்டுக்கால் கரெக்டான டெக்ஸ்டர்ல வெந்து ரெடியா இருக்கும். இப்போ இந்த அரைச்சு வச்ச தேங்காய் எல்லாம் சேர்த்திட்டு கொதிக்க வச்சா போதும். மேல மல்லி இலை தூவினா சுவையான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. இடியாப்பமும் ஒரு பக்கம் வெந்துருச்சு. நல்லா குலையாம சூப்பரா வந்திருந்துச்சு இடியாப்பம். சின்ன சின்ன பிளேட்டு, இட்லி தட்டுன்னு இதுல தான் இடியாப்பம் பிழிஞ்சு வச்சிருந்தோம். சூப்பரா வந்திருந்துச்சு. இப்பதான் ஆட்டுக்கால் பாயா ஃபர்ஸ்ட் டைம் நான் ரெடி பண்ணி பார்த்தேன். ஆட்டுக்கால் பாயானா சூப்புக்கும் சேராத, குழம்புக்கும் சேராத ஒரு புதுவிதமான ரெசிபி அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது தேங்காய் ஊத்தி வைக்கிற குழம்பு அப்படின்னு தெரிஞ்சு அட இதைத்தான் பாயான்னு சொல்றாங்களா அப்படின்னு இப்பதான் யோசிச்சேன். இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் சூப்பரான காம்பினேஷன் தான்.